வெல்கம் டு தாமு மிராக்கல் மீடியா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எங்க போக போறோம்னா, பவானில இருந்து 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ராயல் கேஸ்டல் ஃபார்ம் ஸ்டேவை வந்தடைஞ்சாச்சு. 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் இங்க நமக்கு இருக்கு. நம்மளுடைய 2 வீலர் இங்க பார்க் பண்ணியாச்சு. இனி 1 டேக்கு நம்ம 2 வீலர் எடுக்க போறது இல்ல. நீங்க ரூம்ஸ் புக் பண்ண டீடைல்ஸ் இங்க உள்ள வாட்ச்மேன் அண்ணா கிட்ட இருக்கும். அவர் உங்களைய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போவாரு. ஆஃபீஸில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு அலாட் பண்ண ரூம்ஸ் கீ தருவாங்க. ரூம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரூமுக்கு நம்ம போகலாம். முழுக்க தென்னை மர தோப்புக்கு நடுவில் இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. ஆம்பியன்ஸ் இஸ் வெரி குட்னே சொல்லலாம். ரொம்ப பார்க்கறதுக்கு க்ரீனிஷாக அமைஞ்சிருக்கு. நமக்கு அலாட் பண்ண ரூமுக்கு நாம இப்ப வந்தாச்சு. இந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கான்ட்ராஸ்டான கலர்ல ஸ்மூத்தா பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. 3 டவல்ஸ் இருக்கு. வெல்கம் கிட் இருக்கு. திங்ஸ் வச்சுக்க குட்டி கேபினட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு வாஷ்ரூம் இருக்கு. அதுல வாட்டர் ஹீட்டர், ஷவர், வெஸ்டர்ன் டாய்லெட் நீட் அண்ட் கிளீனா இருக்கு. வெல்கம் கிட்ல நமக்கு ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட், டூத் பிரஷ் 2 கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் மாட்டிக்கிறதுக்கான ஆங்கரு, டிவி, வாட்டர் பாட்டில், குட் நைட்டு, ரூம் சர்வீஸ் நம்பரு, கம்ப்ளைண்ட் நம்பர்னு மற்ற எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கேண்டீன் ஏரியாவுக்கு வந்தோம்னா நமக்கு இங்கே வெல்கம் ட்ரிங்க் காம்ப்ளிமெண்ட்ரியாக டீ, காஃபி, லெமன் ஜூஸ் தராங்க. வேற எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ், ஜூஸ் வேணும்னா நாம இங்கே பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். கேண்டீன் பக்கத்திலேயே அழகான கார்டன் ஏரியா இருக்கு. சன்செட் வியூவை ரசிச்சுட்டு நீங்க இங்க உட்காந்து காஃபி குடிக்கலாம். டிராவல் டயர்ட கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நைட் ஆகிரும். இங்க உள்ள சில இடங்கள்ல நைட் ஆம்பியன்ஸ்க்காக லைட் செட்டிங் செட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சு நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நடக்கிறதுக்கு நிறைய வேஸ் அழகா செட் பண்ணியிருக்காங்க. அதுல கொஞ்ச நேரம் நீங்க நடந்து கதை பேசலாம். ஒரு அழகான உயரமான மூங்கில் கொட்டகை அமைச்சிருக்காங்க. நீங்க பர்த்டே பார்ட்டி பிளான் பண்ணீங்கன்னா இங்க நீங்க கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். மேல இருந்து ரெசார்ட்டோட டாப் வியூ பார்க்கிறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு. கீழே கேரம் போர்டு விளையாடுறதுக்கு உண்டான இடம் அமைச்சிருக்காங்க. நைட் ஆம்பியன்ஸ்ல இந்த இடத்துல விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நாம இப்ப ஸ்விம்மிங் பூல் ஏரியால இருக்கோம். இங்க ஓப்பன்ல நமக்கு பஃபேவோட டைனிங் ஹால் அமைச்சிருக்காங்க. கேம்ப் ஃபயர் ரெடியா இருக்கு. ராயல் கேஸ்டல் ஃபார்ம் ஸ்டேல நைட்டு டின்னர் டைமிங்னு பார்த்தோம்னா 8:30 இருந்து 9:30 மணி வரைக்கும் இருக்கு. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்றாங்க. இந்த டிஷ் போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பார்பிக்யூ சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை வேணும்னா நீங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். லைவ் தோசையில் பொடி ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டு, கீ ரோஸ்ட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீயாக வந்துடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் முட்டை ரோஸ்ட்டு, ஆம்லேட், ஆஃப் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க கேம்ப் ஃபயர் டிஜே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்.
மார்னிங் எழுந்தோம்னா நமக்கு அழகான தோட்டங்களை கடந்து தூரத்துல தெரிகிற சூரிய உதயத்தை பார்க்கலாம். இங்க அமைஞ்சிருக்கிற அழகான மாட்டு பண்ணைக்கு விசிட் பண்ணி காலையில நடக்கிற அழகான ஆக்டிவிட்டிஸை பார்க்கலாம். ஃபார்ம் ஸ்டேல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு நீங்க மாட்டு வண்டியில பயணம் செய்யலாம். நீங்க போற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா நைட்டே சொல்லி வச்சீங்கன்னா காலையில உங்களுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. இந்த மாட்டு வண்டி பயணத்துக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். மாட்டு பண்ணைய சுத்தி பார்த்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். காலையில சரியா 8:30 மணிக்கு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும். பிரேக்ஃபாஸ்ட்லயும் நமக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க இங்க உள்ள புறாக்களுக்கு இறை போடலாம். இங்க சுத்தி நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நீங்க அதை சுத்தி பார்க்கலாம். பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி பார்த்த பிறகு குட்டீஸ் விளையாண்டு என்ஜாய் பண்றதுக்கான பிளே ஏரியா இருக்கு. அதில் குட்டீஸை விளையாட வைக்கலாம். குட்டீஸ்க்கான அவுட்டோர் கேமா வந்து ஸ்போர்ட்ஸ் ஜம்பிங், டபுள் ஸ்விங், ஸ்லைடு, பிளேட் ரொட்டேட்டர், சீசா வந்து அமைச்சிருக்காங்க. அடல்ட்ஸ்க்கான இன்டோர், அவுட்டோர், பெய்டு, நான் பெய்டு கேம்ஸும் இங்க அமைச்சிருக்காங்க. நாம இப்ப இன்டோர்ல இருக்கக்கூடிய நான் பெய்டு கேம்ஸை பார்க்க போறோம். செஸ், கேரம் போர்ட், பாக்கெட் பில்லியர்ட்ஸ், டேபிள் டென்னிஸ், ஃபூஸ்பால் டேபிள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நாம இப்ப பார்க்கறது குழந்தைகளுக்கான இன்டோர்ல உள்ள பெய்ட் கேம்ஸ். ஃப்ளைட் ஃப்ளை, டக் ஷேக், ஃப்ராக் ஜம்ப். டோட்டலா 3 கேம்ஸ் வந்து இன்டோர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடல்ட்டுக்கு இன்டோர் பெய்டு கேம்ல புல்லப்ஸ் கேம் இருக்கு. இதுல நீங்க 200 செகண்ட்ஸ் மேல அப்ல இருந்தீங்கன்னா 2000 ரூபாய் நீங்க வின் பண்ணலாம். அடல்ட்டுக்குன்னு இன்டோர் பெய்ட் கேமில் புல்லப்ஸ், பேஸ்கெட் பால் ஷூட்டிங், புல் ரைடு, ரோஸ்ட் கோலரு, ஹாக்கி டேபிள், பவர் ஹேம்பர்னு நிறைய கேம் வச்சுருக்காங்க. இன்டோர் கேம்ல பெரிய சைஸ்ல பாக்கெட் பில்லியர்ட் போர்டு இருக்கு. இதுல நீங்க ப்ரொஃபஷனலா விளையாட தெரிஞ்சா மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உங்க டீமோட இந்த போர்டுல விளையாடலாம். அடல்ட்டுக்கான அவுட்டோர் கேம்ல பேட்டரி பைக் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு நீங்க பே பண்ணி இங்க உள்ள ரிசார்ட் வழியில சுத்தி பார்க்கலாம். காலையில் டைம்ல மாட்டு வண்டி பயணம் இருக்கும். மதிய டைம்ல வந்து சைக்கிள் ரிக்ஷா பயணம் இருக்கும். இதுக்கு நீங்க பே பண்ணி இங்க உள்ள இடத்துங்களை சுத்தி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது அடல்ட்ஸுக்கான வாட்டர் கேம்ஸ். ஒரு அழகான பனை மரத்தோட தென்னை மர தோப்புக்கு சென்டர்ல வந்து அமைஞ்சிருக்கு. டிஜே சவுண்ட் சிஸ்டத்தோட மஷ்ரூம் அம்பர்லா, வாட்டர் ஸ்லைடு, பம்ப் செட் பாத், ரெயின் டான்ஸ் வாட்டர் கேம் இருக்கு. நீங்க இதில் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம்.
நாம இப்போ இருக்கிறது வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியா. தென்னை மர தோப்புக்கு நடுவில் வந்து வெயில் படுற மாதிரி நல்லா பெரிய அளவில் கட்டியிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து கிட்ஸுக்கான சின்ன சின்ன ஸ்விம்மிங் பூலும் கட்டியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு நமக்கு இங்கே ஷவர் பாத்தும் பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் ரூமும் வந்து அமைச்சிருக்காங்க. ஃபார்ம் ஸ்டேயில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டிஸும் நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே நமக்கு ஸ்டோன் பெஞ்ச் வந்து அழகான முறையில் அமைச்சிருக்காங்க. நம்மளோட ராயல் கேஸ்டல் ஃபார்ம் ஸ்டேயில் மதியம் லஞ்ச் வந்து 1:30 to 2:30 வரைக்கும் கொடுக்குறாங்க. லஞ்சுக்கு வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, முட்டை, ரைத்தா, சிக்கன் கிரேவி, சாதம், சாம்பார், தக்காளி ரசம், பச்சை புளி ரசம், தயிர், பொரியல், மஷ்ரூம் பிரியாணி, அப்பளம், பாயாசம் இவ்வளோ டிஷ்ஷும் நமக்கு அன்லிமிட்டட் பேக்கேஜில் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு கேன்டீன் ஏரியாவுக்கு வந்தோம்னா நாம இங்கே ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம். லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுட்டோரில் உள்ள கேம்களை விளையாடலாம். இன்டோர் அவுட்டோர் இண்டிவிஜுவல் கேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கிரிக்கெட்டு, பேஸ்கெட் பாலு, ஷட்டிலுக்காக்கு, டென்னிஸு, வாலிபால் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. வடத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்க ராயல் கேஸ்டல் ஃபார்ம் ஸ்டேயில் 1 டே பேக்கேஜில் நம்ம முழுக்க எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணியாச்சு. நாங்கள் கிளம்புற டைமில் வந்து இங்கே உள்ள ஒட்டகம் வந்து அழகாக ஒரு குட்டி போட்டுருந்துச்சு. ஒட்டகத்தோட குட்டியை பார்த்துட்டு இந்த ஃபார்ம் ஸ்டேவோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் ராயல் கேஸ்டல் ரெசார்ட்லேருந்து. ஆக்சுவலாக ரெசார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வித் ரூம்ஸு, ஆக்டிவிட்டீஸு, ஃபுட்டோடு எடுத்து நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ரூம்ஸ் எல்லாம் டைப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி, 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி, 6 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி, 10 பேர் 15 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு டீம்ஸுக்கு எந்த மாதிரி ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து இந்த ரூம் 2 டீம் பேக்கேஜ், ஃபேமிலி பேக்கேஜ் மாதிரிலாம் கிடையாது, பர் பர்சன் கணக்கு தான். ஆக்சுவலாக வந்து மல்டியில் ரூம்ஸ் டைப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி கப்புள் ரூமு, 4 பேர் ஸ்டே பண்ணுற 4 சாரிங்க, 6 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி 6 சாரிங்க. இது இல்லாமல் ஒரு 12 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ப்ரைவேட் வில்லா இருக்குது. ஆக்சுவலாக வில்லாங்கிறது 10 people பேக்கேஜ். ஆக்சுவலாக 12 பேர் உள்ளே ஸ்டே பண்ணிக்கலாம், பட் 10 பேர் பேக்கேஜ். தனி காம்பவுண்ட் உள்ள இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் ரூம்ஸு, ஃபயர் காம் மட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஒரே பேக்கேஜ் 33,000 வரும். வில்லாக்குள்ள ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி 3 ரூம்ஸ் இருக்கும். 3 ரூம்ஸில் ஒரு ரூம்ஸ் வந்து நான் ஏசி, இன்னொன்று 6 sharing L டைப்பில் ஒரே ரூமாக இருக்கும். ப்ரைவேட் வில்லா பர் ஹெட்டு வந்து 3,000 வரும். இதில் வந்து 3 டைம்ஸுமே ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நான்வெஜ், வெஜ் ரெண்டுமே அன்லிமிட்டடாக. மார்னிங் டீ, காஃபி உள்ளே வரும்போது வெல்கம் ட்ரிங்கு வித் ஆல் ஆக்டிவிட்டீஸ் முதற்கும் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம செக்இன் டைம் வந்து ஈவினிங் 5:30 செக்இன் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் 3:30 வரைக்கும் 1 டே ஃபுல்லாக நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது கிட்ஸு வந்தாங்கன்னா கிட்ஸுக்கு வந்து பிலோ 3 வந்து சார்ஜஸ் கிடையாது. எபோவ் 3லேருந்து 6 years வரைக்கும் 1,500 வரும். 6 yearsலேருந்து 10 years வரைக்கும் 2,000. 10 எபோவ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே அடல்ட் சார்ஜஸ் தான். இது இல்லாமல் டே அவுட் பேக்கேஜ், நைட் அவுட் பேக்கேஜ் 2 பேக்கேஜ் இருக்குது. டே அவுட் பேக்கேஜ்ங்கிறது மார்னிங் 9 to ஈவினிங் 4 o'clock வரைக்கும் லஞ்ச், ஒரு வேளை ஃபுட் வந்து அன்லிமிட்டடு. உள்ளே வரும்போது வெல்கம் ட்ரிங்க் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது ஆல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஹெட் 1000 தான், பட் ரூம் கிடையாது. இல்லை வித் ரூம்ஸ் வேணும்னா 1,500 ஃபார் ஹெட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மொத்தம் நம்மகிட்ட 3 பேக்கேஜ் இருக்குது. உங்களுடைய பொழுதுபோக்குக்கு இந்த ராயல் கேஸ்டல் ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.